அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்ததாக அரசு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த துறையிலிருந்து அடுத்ததாக வேலைவாய்ப்பு வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மின்சாரத்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த மின்சாரத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 வேக்கன்சி பக்கமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 300 வேக்கன்சியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹை சேலரி, அதாவது அதிகமான சம்பளத்தில் இந்த வேலை கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து லைஃபே வந்து செட்டில் ஆகிரும். அந்த மாதிரி வேலை வாய்ப்பு தான் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க மின்சாரத்துறையிலேருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளவு வேக்கன்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் சேலரி வந்து எவ்வளோ இருந்து எவ்வளோ இருக்கும், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க இந்த 300 போஸ்டிங்களுமே. ஸோ அந்த 5 விதமான போஸ்டிங்லாம் என்னென்ன, இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா, நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க புதுசாக அப்படின்னா, மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுப்பீங்க. இன்றைக்கான அரசு துறையில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்ன, அப்டேட் என்னன்றதை துல்லியமாக டெய்லியும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நமது சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும், அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நமது சேனலில் வரும். ஸோ அதனால் ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ரொம்ப முக்கியமான தகவல், பயனுள்ள தகவலாகவும் எல்லாருக்குமே இது இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 26,000 சொந்தங்கள், அதாவது சொந்தங்கள்ன்றத நண்பர்கள், இவங்க எல்லாருமே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ சொல்லிகிட்டே போகலாம், என்ன வேணால் சொல்லலாம், சொந்தங்கள், நண்பர்கள், ஸோ நம்மளுடைய ஃபேமிலி, எப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போடுற ஒரு தகவலுக்காக 26,000 பேருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அப்போ வந்து பயனுள்ள தகவலை தான் நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் எல்லோரும் லைக்கை போடுங்க, அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னன்றதை தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஜாப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனல்னு ஒரு ஜாப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் வந்து டிவி மலை 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, என்னோடய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும், அதாவது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ நம்ம வில்லேஜில் வந்து எப்படி இருக்கும், ஸோ வில்லேஜில் வந்து பார்த்திங்கனாக்க நம்ம அத்தியாவசிய பொருட்கள், தக்காளியாக இருக்கட்டும், நெல், ஸோ வாழை, இந்த மாதிரி எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்க, ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து கிடைக்கிற பொருளெல்லாம் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ட்ராவல் விலாக்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா வீடியோஸுமே நான் வந்து தொடர்ந்து இதில் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் வந்து இந்த சேனலுக்கும் கொடுங்க. சேனல் பேர் வந்து பார்த்திங்கனாக்கா டிவி மலை 360 அப்படின்னு போட்டிங்கனாவே வந்துடும். நம்ம பேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள், நம்மளோட ப்ரொஃபைலே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். ஸோ என்னோடய ஃபோட்டோ இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஐ ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஸோ ரெக்வெஸ்ட்டுன்னு கேட்குறத விட உங்களுக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க, உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நம்ம ஜாப் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டு, அதே மாதிரி நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ, ஸோ எல்லாமே ஃபன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் டாஸ்க் மாதிரி சொன்னாலும் சரி, எந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சேனல் வந்து கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் ஜாப்ஸ் கொடுத்த சப்போர்ட் மாதிரி இந்த சேனலுக்கும், நீங்கள் vlog சேனலுக்கும் எனக்கு கொடுங்க. ஸோ உங்களுடைய ஆதரவுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ உங்களால் நான் வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஓகே, வாங்க நம்ம வந்து மெயின் வீடியோக்கு போவோம். இந்த சேனலில் வந்து எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் வீடியோஸு, காமெடி வீடியோஸு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் டாஸ்க்கு சொன்னீங்கன்னா அந்த டாஸ்க் வீடியோஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களே, இப்போ வேலைக்கு போகிறோம், டெய்லியும் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போகிறோம். ஸோ அந்த மாதிரி டெய்லியும் வேலைக்கு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஈவினிங் டைமில். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ணுறோம், ஸோ
லைஃப்பில் என்னோடய லைஃப்பில் நடக்கிறது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வில்லேஜ் பயணங்கள்லாம் எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக காமிக்க போகிறேன், தெளிவாக சொல்ல போகிறேன், தெளிவாக வீடியோ எடுத்து விலாகாக கொடுக்க போகிறேன். ஸோ சப்போர்ட் கொடுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் எந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வந்து மெயின் வீடியோக்கு போகலாம். இந்த மின்சாரத்துறை வேலையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 வேகன்சி பக்கமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாவே பார்த்திங்கன்னா சேலரி எப்போவுமே பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் வந்து லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை யாரெல்லாம் பண்ணிக்கலாம், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் யார் வேணால் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, எங்கேருந்து வேணால் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட், அதாவது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 14ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 14/9/2024 28/9 இந்த மாதத்தோட இந்த மாதம் 28ஆம் தேதியும் டைம் இருக்குது. எல்லாருமே வந்து கண்டிப்பாக மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நெய்வேலியிலேருந்து வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன படிச்சிருக்கணும், ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்ன, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாமே இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் எரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெப்டி மேனேஜர் மெக்கானிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா 95 போஸ்டிங்கும், டெப்டி மேனேஜரில் சிவில் எரெக்ஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா சிஐ அப்படின்ற ஒரு கேட்டகரியில் 35 போஸ்டிங்கும், டெப்டி மேனேஜரில் சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கனாக்கா 75 போஸ்டிங்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 250 வேகன்சிக்கு மேலே நமக்கு வந்து வேகன்சி வந்து 4 விதமான போஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங், இப்போ 4 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 4 விதமான போஸ்டிங்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெளிவாக இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அது இப்போ டெப்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கல் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஇ, பிடெக்கு, டிகிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் 60% மேலே மார்க் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாமே இருக்கிறது தெளிவாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மெக்கானிக்கலில் வந்து பிஇ, பிடெக்கு, டிகிரி மெக்கானிக்கல் இதெல்லாம் முடிச்சு அதுலேயும் 60% இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க 10 இயர்ஸ் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு. சேலரி எல்லாம் மினிமம் 50,000 1,00,000 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெப்யூட்டி மேனேஜர் சிஐ போஸ்டிங்கில் வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் குவாலிஃபிகேஷன். ஸோ சிவில் கார்பரேஷனில் இதில் வந்து அதே மாதிரி ஏஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். காமனாக எல்லாருக்கும் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ சேலரியை பாருங்கள், மினிமம் சேலரி 70,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது 2 லட்சம் வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 7 லட்சம் 7 லட்சம் எல்லாமே காமனாக 7 லட்சத்துக்கு மினிமம் 70,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் சேலரின்னு சொல்லியிருக்கிறாங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ. ஓகேங்களா. இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ், சிம்பிள். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 300 சொல்லியிருக்கிறாங்க. மீதி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. மீதியெல்லாம் பிசி, எம்பிசி, ஓபிசி இவங்களுக்குலாம் 300 ஃபீஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேட் வந்து அப்ளை டேட் இதெல்லாம். ஓகேங்களா. கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டாக எல்லோரும் கொடுக்குறது. ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நானே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து 300 ஃபீஸ் சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அப்ளை ஃபீஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 50லேருந்து ஒரு 100 ரூபாய்க்குள்ள நம்ம வந்து வாங்குவோம். அது வந்து ஒர்க் பேஸ்டை பொறுத்து இருக்கும். ஏன்னா எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுற இந்த அப்ளை பண்ணுற டைம் எடுக்குதோ அதை பொறுத்து நம்ம வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டிவி மலை 360ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா. விளாக் சேனல், லைஃப் ஸ்டைல் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலையும், அதாவது டிவி மலை 360 சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.